கடகராசி நேயர்களே, 2025 குரு பயிற்சி பலன்கள். வருகின்ற மே மாதம் குரு பயிற்சி. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு மாற போகிறார். பொதுவாக கோச்சா ரீதியாக குரு பகவான் உங்களுக்கு நன்மை செய்யணும்னா நீங்கள் பிறந்த ஜென்ம ராசி எதுவோ அந்த ராசியிலேருந்து 2, 5, 7, 9, 11 இந்த ராசியெல்லாம் கிடக்கும்போது உங்களுக்கு நன்மை செய்வார். குரு பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறதுக்கு 1 வருஷம் ஆகும். நீங்கள் பிறந்த ஜென்ம ராசி எதுவோ அதை அடிப்படையாக வச்சு ஜோதிட பலன்கள் கூறுவது கோச்சார பலன்கள் ஆகும். நீங்கள் பிறந்த ஜென்ம லக்னம் எதுவோ அதை அடிப்படையாக வச்சு ஜோதிட பலன்கள் கூறுவது வாழ்நாள் பலன்கள் ஆகும். கடகராசி நேயர்களே, 2025 இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி மட்டும்தான். வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் 6/3/2026 தான் பார்த்தீங்கன்னாக்கா கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு மாறுவார். இந்த மீன ராசிக்கு மாறும்போது உங்களுக்கு அஷ்டம சனி முழுவதுமாக முடியும். கோச்சா ரீதியாக நவகிரகங்கள் சரியில்லை என்றாலும் நீங்கள் பிறக்கும் போது உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் நல்ல விதமாக இருந்து நல்லா இருக்கக்கூடிய கிரகங்களின் தசையும் நடந்துச்சுனாக்கா கோச்சா ரீதியாக வரக்கூடிய கிரகங்கள் சரியில்லை என்றாலும் உங்களுக்கு எந்த ஒரு தீய பலனை செய்ய முடியவே முடியாது. அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் பலமாக இருக்கும். பலமாக இருந்துச்சுனாக்கா கோச்சா ரீதியாக கிரகங்கள் தீய பலனை செய்யக்கூடிய இடத்துல வந்தாலும் உங்களுக்கு தீய பலனை செய்ய முடியாது. மாறாக நல்லது தான் பண்ணும். நன்றி.